இந்த 35-40 ஆண்டு கால வரலாற்றில் சத்தியத்தை சொல்வதற்காக ஒரு கூட்டம் எழுந்த பொழுது அதை அடக்குவதற்கு, அழிப்பதற்கு எத்தனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது? என்ன நடந்தது? அழிந்து போனோமா? ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டோமா? எதிர்க்க இறைவனின் உதவி வந்து சேரவில்லையா? இறைவனுடைய அனுக்கிரகத்தை நாம் அனுபவிக்கவில்லையா? பெருங்கொண்ட கூட்டம் எதிர்த்தது. 30-35 ஆண்டுகளுக்கு முன்னர் விரல் விட்டு எண்ணுகிற தோழர்களாக இருந்தார்கள் சத்தியத்தை சொல்லுகிறவர்கள், அதை கடைபிடிக்கிறவர்கள். ஆனால் எதிர்க்கிறவர்களின் எண்ணிக்கை லட்சோப லட்சமாக திரண்டிருந்தது. நாம் நடத்துகிற கூட்டங்களில் மாநில அளவிற்கு மாநாடு நடத்தப்பட்டால் கூட 30 ஆண்டுகளுக்கு முன்னால் மொத்த தமிழகத்தையும் திரட்டி, இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிவகங்கை மாவட்ட மாநாடு. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, சென்னை, கோவை, திருச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் மொத்த தமிழகத்தையும் சேர்த்து வைத்து சத்தியத்தை சொல்வதற்காக மாநாடு நடத்தினால் கூட இன்றைக்கு இறைவனின் கிருபையினால் சிவகங்கை என்ற ஒற்றை மாநாட்டிலே, மாவட்ட மாநாட்டிலே கூடியிருக்கிறவர்களில் 10% கூட இருக்க மாட்டார்கள். எப்படிப்பட்ட வளர்ச்சி! என்னவெல்லாம் செய்தார்கள்! நம்முடைய உறுதியை குலைக்க, சத்திய சொற்களின் தொண்டை குழியை அடைக்க என்னவெல்லாம் செய்தார்கள்! அடித்தார்கள், உதைத்தார்கள், ஊர் விளக்கினார்கள், திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம் என்று மறுத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஜனாசாவை அடக்க விட மாட்டோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? அவர்கள் ஜனாசாவை அடக்க இடம் தராவிட்டால் ஜனாசாக்கள் எல்லாம் ரோட்டில் கிடந்து நாறுகிறதா? திருமணத்தை அவர்கள் பதிவு செய்யாவிட்டால் ஏகத்துவ சொந்தங்கள் எல்லாம் திருமணம் செய்யாமல் உதிர்கண்ணிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் ஊரை விட்டு விலக்கி வைத்து விட்டால் உண்பதற்கு உணவில்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் அடித்தால், உதைத்தால் கைகால்களை இழந்து நொண்டி மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? என்ன நடந்தது? இறைவனின் உதவி வந்தது. அதை நமது கண்களால் கண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நினைத்து பார்க்கிற பொழுது மெய் சிலிர்க்கும். எத்தனை பெரிய மாற்றம்! இழப்புகள் என்றால் இப்படியா என்று சொல்ல முடியாத அளவிற்கு கொடுமைகள், கடுமைகள் நிறைந்திருந்தது. இறைவன் பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், சோதனை தான் இறைவனுடைய விதி. உறுதியாக இருக்க நீங்கள் முடிவெடுத்து விட்டால் உங்களுக்கு உதவி செய்ய இறைவன் முடிவெடுத்து விடுகிறார். வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் ஆலவுன் இன் குன்தும் முஃமினீன். தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் இறைவனை நம்புகிறவர்களாக இருந்தால் நீங்களே ஜெயிப்பீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கண்களுக்கு முன்னால் கண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதே வெற்றியை நாளை மறுமையிலேயும் நாம் காண வேண்டும், காண இருக்கிறோம். இறைவன் அதற்குரிய பாக்கியத்தை தர வேண்டும். எப்படிப்பட்ட பேர் உதவி! இந்த உதவியின் பின், இந்த வளர்ச்சியின் பின்னணியில என்ன இருக்கிறது என்று கேட்டால், இதை சொல்ல வந்த மக்களிடம் இருந்த உறுதி இருக்கிறது.